குரூப்பில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 4 நாளா வந்து நான் பேசல சொல்லி நெறைய வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்கீங்க. ஒரு சில வேலை காரணமாக பேச முடியல. கேஸ் சம்மந்தமா, யுஓடபிள்யூ சம்மந்தமா அந்த மாரி போயிட்டு வந்ததுனால பண்ண முடியல. அதே மாரி இந்த காயின் டிலே ஆகுதுன்னு சொல்லி நெறைய பிரச்சனை குரூப்ல போயின்னு இருக்கு. அது எல்லா இடத்துலயும் காயின் போயின்னு தான் இருக்கு தவிர எங்கேயும் எந்த ஒரு இடத்துலயும் ஒரு நாள் கூட காயின் ஸ்டாப் பண்ணாம தந்ததே கிடையாது. எல்லா இடத்துலயும் காயின் ஃப்ளூயன்சி கரெக்ட்டா போயின்னு தான் இருக்கு. 1 நாள், 2 நாள், மேக்ஸிமம் 5 நாள் முன்ன பின்ன தள்ளி போயின்னு தான் இருக்கு. நான் அதுக்கு உண்டான ரீசனும் சொல்லிட்டேன். நான் சுதந்திர தினம் முன்னிட்டு ஒரு 3 நாள் தள்ளி போச்சு. கேஸ் விஷயத்தால 1 நாள் தள்ளி போச்சு. மொத்தம் 5 நாள் தள்ளி போகுது. பட் உங்களுக்கு உண்டான காயின் எல்லாமே கரெக்ட்டா சேர்ந்துன்னு தான் இருக்கும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, பயம், அச்சம் எதுவும் பண்ணாம நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நான் பேசலன்னா எனக்கு வேலை கன்டினியூவா இருக்கிறதுனால தான் பேச முடியல. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இப்ப நான் பேசிட்டே இருந்தா, எல்லா ஏஜென்ட்டுமே மேக்ஸிமம் என்ன பார்த்து தான் காசு கட்டணும்னு சொல்லி எல்லாமே ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அதனால எல்லா இடத்துக்குமே நான் போ வேண்டியதா இருக்கு. எல்லாமே நானே ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. கோல்டு காயின் குடுக்குறதும் சரி, பேமெண்ட் வாங்குறதும் சரி, ஒரு சில இடத்துல மட்டும் மேனேஜர்ஸ் வந்தா போதும் சார் சொல்றாங்க. மத்த இடத்துல எல்லாமே மேக்ஸிமம் நானே தான் போணுன்ற கட்டாய நிலையில இருக்கு. அதனால மேக்ஸிமம் டைம் எனக்கு ஃபோன் யூஸ் பண்ற டைம் கிடைக்க மாட்டேன்து. அந்த ரீசனால தான் என்னால WhatsApp குரூப்ல பேச முடியல. எதுவுமே பண்ண முடியல. அதனால நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. ஆக்சுவலா இந்த குரூப் ஓப்பன் பண்ணதே ஒரு கம்யூனிகேஷன் ஷேர் பண்றதுக்கு. என்னால முடியாத பட்சத்தில நான் இன்னொரு ஸ்டாஃப்பையும் போட்டுருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அவங்கள. அது இல்லாம மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதே மாரி இந்த 15 நாள்ன்றது சொல்லியிருக்கோம். 15 நாள்ன்றது இந்த ஏஜென்ட்ஸ் பார்த்தோன்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட 15 டூ 20 நாளுன்னு சொல்லி வைங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் காயின் முன்ன பின்ன வரும்போது, காயின் உங்ககிட்ட குடுத்துட்ட பிறகு, நீங்க இன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்கள வர வச்சு குடுங்க. 15 நாள்னா 15 நாள் எல்லாருமே நிக்கிறாங்க. நைட் வரும், மார்னிங் வரும், மதியம் வரும். இந்த மாரி காயின் வர டைமிங் செஞ்சு தான் வரணும். அதுக்கும் ஒரு வேலை இருக்கு, டைமிங் இருக்கு. காலையிலேயே கஸ்டமர் வந்துர்றாங்க. நைட் வரைக்கும் நிக்கிறதுனால, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால 15லருந்து ஒரு 20 நாளைக்கு போடுங்க. சொல்லிடுங்க பேமெண்ட் வாங்கும்போதே. அப்படி சொன்னீங்கன்னா தான், இந்த 5 நாள்ல முன்ன பின்ன நம்ம குடுக்கும்போது, கையில காயின வாங்கிட்டு மறுநாள் எடுத்துட்டு போயிட்டு குடுங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட. நான் என் சைட்ல பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு வேலை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் பார்த்தோன்னா பிரஷர் இருக்கு. நான் அத ஒத்துக்கிறேன். இல்லாமலாம் இல்ல. ஃபோன் பண்ணி கஸ்டமர்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க தான். அந்த நெலைமையும் எனக்கு புரியுது. இங்கேயும் காயின் செஞ்சும் வரணும். அதே மாரி ஒரு சில இடத்துல காயின் முன்ன பின்ன போறதா ஒரு சில தகவல் அதுவும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அத ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அந்த மாரி நெலைமை வராது. ஆள பார்த்து குடுக்குறாங்க. முன்ன பின்ன சீக்கிரமா கட்டுறவங்க தராங்க. இத மாரி ஒரு 2 நாளா நான் கொஞ்சம் ஒர்க்கா இருந்ததுனால, அது கொஞ்சம் மேனேஜர்ஸ் கொஞ்சம் எதனா ஒரு மாத்தி தெரியாம குடுத்துருக்கலாம். இதுக்கப்புறமா அது ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்தோன்னா டேட் வைஸா கரெக்ட்டா வரும். யார் ஃபர்ஸ்ட்டு கட்டியிருக்காங்களோ அவங்க பீரியாடிக் பேஸ் பண்ணி வரும். அதே மாரி நீங்களும் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க குரூப்ல எந்த மாரி பிரச்சனை போகுதுன்னு தெரியும். நீங்களும் காயின் கட்டிட்டு, எமர்ஜென்சி எனக்கு மட்டும் 10 நாள்ல குடுங்க. எனக்கு மட்டும் 1 வாரத்துல குடுங்கன்னு சொல்லி, எல்லாருமே இந்த குரூப்ல கேட்கறீங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும். எமர்ஜென்சி ஒரு கார்டுக்கு மட்டும் சீக்கிரமா குடுத்துருங்க. 10 நாள்ல மட்டும் இந்த ஒரு டைம் மட்டும் குடுங்க. அடுத்த முறை நான் கேட்க மாட்டேன். இந்த மாரி பல பேர் சொல்லி வாங்கின்னு இருக்கீங்க. பட் அதே வாங்குறவங்களும் திருப்பி கொற தான் சொல்லின்னு இருக்கீங்க. இதுல எத்தன ஏஜென்ட் சீக்கிரமா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். ஒரு டைம் டிலே ஆவறதுனால ஒரே ஒரு பேட்ச் மட்டும் இப்ப நான் டிலே பண்ணி குடுத்தேன். அதுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். இந்த டிலே பண்ற மைனஸ மட்டும் பேசுறீங்க தவிர, நீங்க சீக்கிரமா வாங்குனத பத்தி எதுவுமே சொல்ல மாட்றீங்க. அன் டைமும் சரி, எந்த டைமும் சரி, எல்லா டைம்லயும் சரி, எல்லாமே ஒர்க் பண்ணின்னு தான் இருக்காங்க. ஒர்க் பண்ணாமலாம் கிடையாது. மேக்ஸிமம் வேலை கன்டினியூவா போயின்னு தான் இருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு வொரியும் பண்ணாதீங்க. கரெக்ட்டா ஃபாலோ ஆயின்னு இருக்கு. குரூப்ல நான் பேசல, போலன்னு அந்த ஒரு அச்சமே தேவையில்ல.
குரூப்ல வந்து நான் பேசுனா நான் வேலையில இருக்கேன்னு அர்த்தம். வேலை நடந்துன்னு இருக்குன்னு அர்த்தம். நான் உட்காந்து பேசுனதுனால டைம் வேஸ்ட்டு. சரிங்களா? முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. அதனால கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஒத்துமையா இருந்து, காயின வாங்கிக்கின்னு உங்க பிரச்சனைய சால்வ் பண்ற வழிய பாருங்க. இந்த பணமே கட்ட முடியல, அவங்களுக்குலாம் ஒரு வழிமுறை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த தீபாவளி வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் போயின்னு இருக்கு. முடிஞ்ச உடனே அதுக்கு உண்டான லிஸ்ட்டஸ் எல்லாமே எடுக்க சொல்லியிருக்கேன். பணமே கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்றவங்க லிஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த லிஸ்ட்டு அதுக்குன்னு தனியா 2 லீடர்ஸ போட்டிருக்கேன். அவங்க லிஸ்ட் எடுத்த உடனே தீபாவளி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு உண்டான பொருள் வந்து படிப்படியா வந்து கம்பெனி மூலியமா வந்து குடுக்குற மாரி ரெடி பண்ணின்னு இருக்கோம். அதனால பணமே முடியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 மாசம். தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆயிடும்.